வணக்கம் நண்பர்களே. பேய், பிசாசு, வெள்ளி சூனியம், அமானுஷம் இந்த மாதிரி விஷயங்களில் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு அரசாங்கமே இதெல்லாம் நம்புதுனாக்க, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூரில் பாங்கர் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை இருக்குது. இந்த கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டையில் இந்தியாவிலேயே மிக அதிகமாக பேய்கள், ஆவிகள் உலாகக்கூடிய மாளிகை இந்த கோட்டை மாளிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை மக்களும் நம்புகிறாங்க. அதெல்லாம் சரி. ஆனால் அரசாங்கமே அந்த கோட்டைகளை குறிப்பிட்ட நேரத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடையை போட்டுருது. ஏன் அப்படி தடை போட்டாங்க? அப்படி அந்த மாளிகையில் என்ன நடக்குது? உண்மையாகவே இந்த பேய்கள், பிசாசுகள் அங்கே இருக்குதா? அந்த உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போகக்கூடிய மக்கள் அதை நம்புகிறாங்க. ஏன் அந்த மாதிரி நம்புகிறாங்க? அது இங்கே என்ன நடந்துச்சு? அதனுடைய பின்னணி என்ன? அந்த கோட்டைக்கான காரணம் என்ன? இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹாய், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். ராஜஸ்தான் மாநிலத்தோட தலைநகர் ஜெய்ப்பூர். இந்த ஜெய்ப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரவள்ளி மலைத்தொடர் ஒட்டி தான் இந்த பாங்கர் கோட்டை இருக்குது. இந்த பாங்கர் கோட்டை தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான ஆவிகள், அமானுஷ விஷயங்கள் நடக்கக்கூடிய இடமாகவும் பேய்கள் உலாவதாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது, நம்பப்படுகிறது. இந்த மாளிகை, இந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு வெளியே வரலாம்னு சொல்லிட்டு போன யாருமே உயிரோடு திரும்பி வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் நம்புகிறாங்க. அப்படி அந்த உள்ளூர் மக்கள் நம்புறதுக்கு காரணம் என்ன? எதை வச்சு அவங்க நம்புகிறாங்க, இந்த முடிவுக்கு வர்றாங்க? அது மட்டும் இல்லை, இது நாளடைவில் இந்த கோட்டை சிதிலம் அடைஞ்சிட்டாலும் இப்போது இந்த கோட்டை மத்திய அரசாங்கத்துடைய தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. தொல்லியல் துறை தான் அதை பராமரிச்சுட்டு வராங்க. இந்த தொல்லியல் துறையே என்ன பண்ணுறாங்கனாக்க, அங்கே ஒரு தடை உத்தரவு போட்டுக்கிறாங்க. சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு இந்த கோட்டைக்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடையை போட்டுக்கிறாங்க. இதுக்கான ஒரு அறிவிப்பு பலகையும் அந்த கோட்டைக்கு முன்னாடியே வச்சுருக்கிறாங்க. அப்படி இந்த அளவுக்கு இந்த மக்கள் எதை அடிப்படையில் இதை வச்சு இது பேய் மாளிகை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அரசாங்கமும் எந்த அடிப்படையில் இந்த உத்தரவு போடுறாங்க? இதனுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தா இதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. அந்த காரணங்கள் என்ன பார்ப்போம். அதில் ஒரு காரணம் என்னென்னா, இந்த மாளிகை, இந்த கோட்டை மாளிகை கட்டினது 16ஆம் நூற்றாண்டில். அப்போ அந்த ராஜஸ்தானத்தை அந்த மாகாணத்தை ஆட்சி செய்த அந்த மன்னர் ராஜா பகத்சிங் அவர் தான் ஆட்சி செஞ்சார். அவர் தன்னுடைய இளைய மகனுக்காக அந்த கோட்டை கட்டினார். அவருக்கு 2 பசங்க. அதில் ஒருத்தன் பெரிய மூத்தவன் மான்சிங். அவன் தான் பேரரசர் அக்பருடைய படைத்தளபதியாக இருந்தவன். 2வது மகன் தான் மாதோ சிங். அந்த மாதோ சிங் தான் இளைய மகன். அவனுக்காக தான் இந்த கோட்டையை மன்னர் பகத்சிங் கட்டினார். அந்த பகவந்த் சிங்க்கு அதுக்கப்புறம் அந்த கோட்டையை அவரது மகன், அதாவது பகவந்த் சிங்குடைய மகன் சத்தர் சிங் தான் ஆட்சி செய்தார். அந்த சத்தர் சிங்கினுடைய மகள் ரத்னாவதி, அவள் பேரழகி, உலக பேரழகி, கிளியோபட்ரா கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவர் பேரழகியாம். அந்த அழகியை அவருடைய அந்த அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, அவருடைய பழகும் தன்மையை கூட அந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிருந்தா. அதனால் அவளுக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் இருந்துச்சான். அதனாலேயே எல்லாருமே அவள் மேலே ஒரு ஈர்ப்போடு இருந்தாங்க. பக்கத்து நாட்டு மன்னர்கள், பக்கத்து குறுநில மன்னர்கள் எல்லாமே இந்த ரத்னாவதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி அவங்க பெண் கேட்டு வந்தாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற டயத்தில் அதே உள்ளூரில் இருந்த ஒரு மந்திரவாதியும் ரத்னாவதி மேலே ஆசைப்பட்டிருக்காரு. அதை எப்படியாவது அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. அப்படி முடிவு பண்ணும்போது அந்த கோட்டைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ரத்னாவதிக்குன்னு அந்த குளிக்கிறதுக்கு குளம், அவளுக்குன்னு தனி ரூமு, அவளுக்கு பணிப்பெண்கள் எல்லாருமே இருந்தாங்க. அந்த பணிப்பெண் இவ குளிக்கிறதுக்காக, ரத்னாவதிக்காக வாசனை திரவம் வாங்கிறது வெளியில் வர்றான். அப்படி வெளியே வரும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரம் என்ன பண்ணுறான், அந்த ரத்னாவதி வாங்கக்கூடிய அந்த வாசனை திரவத்தில் அதில் இவன் மந்திரத்தை சொல்லி அதை தன்னை காதலிக்கிறவன், ரத்னாவதி தன்னை காதலிக்கின்ற மாதிரி சில விஷயங்கள் வசியத்தை வசியம் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுக்குறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரத்னாவதி என்ன பண்ணுறா, அந்த வாசனை திரவத்தை தூக்கி அடிக்கிறான். அந்த தூக்கி அடித்த அந்த வாசனை திரவியம் தான் ஒரு பெரிய பாறாங்கல்லாக மாறி அந்த பாறாங்கல் இந்த மந்திரவாதி மேலேயே விழுந்துருது. அந்த மந்திரவாதி விழும்போது அதுலேயே நசுங்கி செத்து போகிறான். ஆனால் சாகரத்துக்கு முன்னாடி அவன் சாபத்தை விட்டு போனான். என்ன சாபம்னாக்க, இந்த கோட்டை, அந்த சுற்றி இருக்க மக்கள் எல்லாமே அந்த கோட்டையோடு சேர்ந்து அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சாபத்தை விடுறான். அப்படி விட்ட சாபம் தான் அந்த கோட்டை அதை சரிஞ்சு அப்போது கிட்டத்தட்ட 15,000 மக்கள் அந்த கோட்டையோடு சேர்ந்து அது சரிஞ்சு அதிலே செத்து போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் அதுக்கப்புறம் நடந்த போரில் ரத்னாவதியும் இறந்து போகிறா. இதனுடைய பின்னில் இந்த மந்திரவாதி கொடுத்த சாபம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மந்திரவாதி கொடுத்த இன்னொரு சாபம், இந்த கிராமத்து மக்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இந்த கோட்டையில் இருந்து வசிக்கும் மக்கள் வேறு எங்கே போய் வாழ்ந்தாலும் அவங்க வீடு கட்டினா அந்த வீட்டினுடைய கோரை எடிஞ்சு சரிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறான்.
இதுக்கப்புறம் வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கோட்டை வந்து அந்த 15,000 பேர் அந்த இறந்து போனதுனால அது ஒரு பேய் மாளிகையாகவே நம்பப்படுது. அதனாலேயே அங்கே இருந்த மக்கள் வந்து உயிர் பயத்தில் வந்து அதில் தப்பிச்ச மக்களை எல்லாம் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு வந்து குடிபெயர்ந்து அங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க. அந்த நகரத்தை காலி பண்ணிட்டு வந்து அந்த நகரம் தான் இப்போ இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர். ஆக்சுவலாக முன்னாடி வந்து ஜெய்ப்பூர் வந்து அந்த ஆரோலி மலைத்தொடரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நகரங்கள் தான். இப்போது அதெல்லாம் காலி பண்ணிட்டு பேய் பயத்தில் அந்த மக்கள் காலி பண்ணிட்டு வந்து புதுசாக ஒரு இடத்துல குடியேறி நகரத்தை அமைத்தாங்க, வடிவமைத்தாங்க. அந்த நகரம் தான் இப்போ இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர். இரண்டாவது காரணம் என்னன்னாக்கா, இந்த கோட்டை இருக்கு இல்லையா, இந்த கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கோட்டை இருக்கக்கூடிய அந்த மலையில் ஒரு பாலுநாத் அப்படின்ற ஒரு துறவி வசித்தார். அந்த துறவிக்கிட்ட போயிட்டு அந்த மன்னர் வந்து அனுமதி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி இந்த கோட்டை கட்ட போகிறேன், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த துறவி என்ன சொல்லியிருக்காரு, நீ அனுமதி கொடுத்துருக்காரு, ஆனால் ஒரு நிபந்தனையோட, நீ கோட்டை கட்டிக்கலாம், ஆனால் நீ கட்டுற கோட்டையினுடைய நிழல் வந்து நான் தியானம் பண்ணக்கூடிய இடத்துல என் மேலே வந்து நிழல் படியக்கூடாது, படாத மாதிரி நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாராம். ஆனால் இவர் மன்னர் அவர் கட்டின அந்த கோட்டை அப்படின்றது அவருடைய நிழல் இவர் மேலே பட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துச்சான். அந்த கோபத்தில் தான் ஒரு சாபம் விட்டாராம், இனிமேட்டுக்கு இந்த ஏரியாவில் எந்த வீடுகளுமே கூரையே இருக்காது, அப்படி இருந்தாலும் நீ வந்து இடிஞ்சு போயிடும், புதுசாக எந்த கூரை கட்டினாலும் வந்து அது கூரை வந்து இடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டாராம். அதனால தான் வந்து அந்த இப்போ அந்த பகுதியில் வந்து எந்த வீடு கட்டினாலும் கூரையெல்லாம் இடிஞ்சு போயிடுது அப்படின்றது மக்கள் நம்புகிறாங்க. அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய ஜெய்ப்பூரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் கூரையே இல்லாத வீடுகள் தான் இருக்குது. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இல்லை அது கூரை வச்சு கட்டினாலும் வந்து அது வந்து தாங்கிறதில்ல, அது இடிஞ்சு போயிடுது, அப்படி வந்து பல அனுபவங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரி அதனால தான் நாங்கள் கட்டுறதில்ல, அப்படி கட்டினாலுமே இடிஞ்சு போயிடுது, அப்படி இடிஞ்சு போட்டதுனால நிறைய பேர் இறந்து போன சம்பவங்களும் இருக்குது, அதனால நாங்கள் கட்டுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் வந்து குறையே இல்லாமல் அந்த வீடுகள் தான் ஜெய்ப்பூர் பகுதியில் வந்து நிறைய குறைகள் வந்து நிறைய வீடுகள் வந்து குறையே இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட ஆச்சரியம் என்னன்னாக்க, இது சுற்றுலாத்தலம் அப்படின்றது வந்து அடிப்படையில் தொழில் துறையை பராமரிச்சுட்டு வராங்க இல்லையா, இதை பார்க்குறதுக்கு போன அந்த போயிட்டு வந்த அந்த சுற்றுலா வாசிகள் அவங்களே என்ன சொல்கிறாங்கனாக்க, இல்லை உள்ளே போயிட்டு வந்தாவே அது வந்து எங்களை பின்தொடர்ந்து யாரோ வர்ற மாதிரியே எங்களுக்கு இருக்குது, ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பதட்டமான ஒரு மனநிலை தான் இருக்குது, அதை வந்து இயல்பாகவே பார்க்க முடியல, ஆனால் அந்த கட்டடக்கலை அவ்வளோ அழகாக இருக்குது, அதை ரசிக்கவே முடியல, ஏதோ ஒரு இறுக்கமாக ஏதோ ஒரு வந்து எங்களை அழுத்துற மாதிரியே, ஏதோ உங்கள் பின்னாடி யாரோ வந்து தொடர்த்துற மாதிரியே, எங்கள் பின்னாடியே பின்தொடர்ந்து வர மாதிரியே, ஒரு நிழல் வர மாதிரியே எங்களுக்கு ஒரு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் போயிட்டு வந்தவங்க அதை சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்த மாளிகை வந்து பேய் மாளிகை, அது இந்தியாவிலேயே மிக அதிகமாக பேய் உழவு மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்திருக்கிறாங்க. இது பேய்கள் உலாவும் மாளிகை தான் அப்படின்றதுக்கு உள்ளூர் மக்கள் வந்து ஒரு வலுவான காரணத்தையும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, இது பேய் மாளிகைன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்குது, அது உண்மையாகவே இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு 3 இளைஞர்களை வந்து அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு 3 இளைஞர்களை அவங்க வந்து செலக்ட் பண்ணி ஒரு ராத்திரி ஃபுல்லாக அவங்க தங்க வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த கிராமத்தில். இதுக்காக வந்து ஒரு துணிச்சலான இருக்கக்கூடிய ஒரு 3 இளைஞர்களை வந்து செலக்ட் பண்ணி அந்த 3 பேர்த்தையும் அந்த கோட்டைக்குள்ளே போய்ட்டு ஒரு நைட்டு தங்க வைக்கிறாங்க. இதுக்காக அவங்க பயப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த கோட்டைக்குள்ளே 4 மூலையிலையும் வந்து அந்த தீப்பந்தத்தை கொளுத்தி பொருத்தி வைக்கிறாங்க. பொருத்தி வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த உள்ளே போன அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கக்கூடிய செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல விழுந்துடுறாரு. அந்த கிணத்துல விழுந்தோன்னா மற்ற 2 பேரும் அவரை ரெஸ்கியூ பண்ணி இம்மீடியட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்க 3 பேரும் அந்த உளுந்த ஒருத்தர் தூக்கிட்டு மற்ற 2 பேரும் வராங்க. இந்த 3 பேரும் தூக்கிட்டு காரில் போட்டு போகும்போது போகிற வழியில் 3 பேருமே ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறாங்க. அதனால் வந்து இதுக்கு காரணமே இங்கே இது வந்து அவங்க அங்கே தப்பிச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆவி வந்து துரத்திக்கிட்டே வந்து பின்னாடி வந்து அவங்க 3 பேர்த்தையும் முடிச்சிருச்சு, இதுதான் காரணம், அதனால் அது பேய் மாளிகை தான், அங்கே பேய்கள் உலாவுது, பேய்கள் வந்து மீறி அங்கே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் நம்புறதுக்கு இதுதான் வலுவான காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் தொல்லியல் துறை அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, சூரியன் அஸ்தமனம் ஆன பிற்பாடு வந்து ராத்திரியில் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு போர்டையும் வச்சுருக்காங்க, தடையும் போட்டுருக்குறாங்க. தடை வச்சு வந்து யாரும் போகக்கூடாது, நைட்டில் போய் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை வச்சுருக்காங்க. அதுக்கு தொல்லியல் துறையிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, அதாவது வந்து அந்த அமானுஷ்யம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே உள்ளுக்குள்ளே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் அந்த கோட்டை வந்து சிதிலமடைஞ்சிருக்கு ஏற்கனவே. அந்த கோட்டை இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா மலைகள், அதை சுற்றிலும் வந்து காடுகள். அதனால் வந்து அந்த ராத்திரி நேரங்களில் வந்து அதை அந்த அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய அந்த கூச்சல், அதனுடைய இறைச்சல், அப்புறம் அந்த மரங்கள் ஒன்றோட ஒன்று மோதுறதுனால ஏற்படக்கூடிய அந்த உராய்வில் அந்த காற்றினுடைய வேகம், காற்றினுடைய சத்தத்தில் வந்து மரங்களை இடிச்சிக்கிறதுனால வரக்கூடிய
அந்த அந்த ஓசை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உள்ளே வந்து அப்படி ஒரு பயத்தை வந்து உண்டாகுது. அதனால் வந்து மக்கள் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறையில் சொல்கிறாங்க. எனிவே ஆனால் தொல்லியல் துறையே சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை உத்தரவு போட்டு ஒரு அறிவிப்பு பலகையும் அங்கே முன்னாடி வைக்கிறாங்க. அப்படின்னா அது அமானுஷ விஷயங்களை வந்து நம்ப தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, இப்படி அரசாங்கமே ஒரு போர்டை ஒரு அறிவிப்பு பலகை வச்சு ஒரு தடை உத்தரவு போடும்போது அப்போ மக்களுக்கு என்ன தோணுன்னா, ஓ அரசாங்கமே இது சொல்லுது, அங்கே எதோ இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அரகுற மனசோடு இருக்காங்க இல்லையா, நம்பிக்கை இல்லாமல் அவங்களுமே நம்ப தொடங்கிடுவாங்க. அதுதான் அங்கே நடக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எது இருந்தாலும் களநிலவரம் இதுதான். ஆனால் இந்த தகவல்களையும் கேட்ட இந்த வியூவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.